இறைநேசர் ஏற்பாடு செய்த அந்த யாத்திரையில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். நான் ஒரு 3-4 முறை வந்திருக்கேன். இப்போவும் வந்திருக்கிறேன். நல்ல சௌகரியமான ஏற்பாடு செய்திருக்கிறார். சாப்பிட்ற உணவு, தங்குமிடம் எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்குது, உயர்தரத்தில். அதுக்கப்புறம் வாக்கேபிள் டிஸ்டன்ஸாக நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் நமக்கு தங்குமிடம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. தரிசனம் பண்ணலாம், ரொம்ப திருப்தியாக. அனுபவபூர்வமாக பார்க்கும்போது லாப நோக்கம் இல்லாமல், நமக்கு லாபம் வேணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் வந்தவங்களை, பக்தர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இந்த ஏற்பாடு செய்திருக்காரு. ரொம்ப திருப்தியாக இருக்குது. தரிசனம் பண்ணுறதுக்கு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல், நிம்மதியாகவும் இருந்தது. ஒரு பாட்டு எழுதினேன், சீரடி மண்ணுக்கு வாருங்கள், ஒரு தேவன் இருப்பதை பாருங்கள்னு. அந்த பாட்டு எழுதின உடனே ரெக்கார்டிங் ஆச்சு. அந்த ரெக்கார்டிங் ஷோவில் போட்டு காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டாக ஒரே வாரத்தில் இவர் கூப்பிட்டார். ஷீரடிக்கு டிக்கெட் அவரே டிக்கெட்டெல்லாம் போட்டார், இங்கே வந்தால் போதும். அப்போ அந்த ஒரு பாடல் எழுதுறதுக்கு அதன் பலனாக பாபாவுடைய என்ன செய்யுது, அவருடைய நடவடிக்கை உடனே கூப்பிட்டுட்டார். அப்போ தான் அவர் மேலே எனக்கு ஈடுபாடு வந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஈடுபாடு கிடையாது. அப்படி தான் நாங்கள் பாபா வழிபாட்டுக்குள்ளே நான் வந்தது. ரொம்ப சிறப்பாக இருக்காது. அவர் வழிபாடு அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. நிறைய பேர் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறி இருக்குது. அதனால தான் அவங்க தொடர்ந்து நம்பிக்கை வைக்கிறாங்க. இல்லாட்டினா யாரையும் நம்ப முடியாத உலகம், கடவுளை கூட நம்ப முடியாத உலகம். அப்போ இந்த வழிபாடு, பாபாவுடைய வழிபாடு ரொம்ப பேருக்கு பலன் தந்திருக்கு, நம்பிக்கை ஊட்டியிருக்கு. எனக்கும் அது கை மேலே பலன் கொடுத்துருக்கு. நிறையா சொல்லலாம், சொன்னால் அது நேரம் ஆகுமே நான் நினைக்கிறேன். பாபா அதான் சொல்லுவேன் நான். பாபா பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அசோக்கு தெரியும். அசோக் மூலியமாக தான் பாபா எனக்கு இவ்வளவு உதவி செய்திருக்காரு. அதனால் எனக்கு இந்த வழிபாடு, இந்த யாத்திரைகள் ரொம்ப திருப்தியாக இருக்குது. அவருடைய பணி தொடரணும், எல்லாரும் பாபாவுடைய அருளை பெறணும்னு மனதார நான் வேண்டிக்கிறேன். நன்றி சார்.